உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த மணிவாசகம் காம்பவுண்ட் கேட் திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார். கேட்டை திறந்தபடி ஒரு 50 வயதை கடந்த ஒரு பெரியவர், அழுக்கு சட்டை, எண்ணெய் காணாத தலை, கிளிசலான லுங்கி அணிந்திருந்து அவர் சிரித்தவாறே, ஐயா, பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறேங்க, அம்மா வர சொல்லியிருந்தாங்க என்றார். என்றார் மணிவாசகம். என்ன விலைக்கு எடுக்கிறீங்க என்று கேட்டார். இங்கிலீஷ் பேப்பர்னா 12 ரூபா கிலோ, தமிழ் பேப்பர்னா 10 ரூபாங்க என்றார் அந்த பெரியவர். ரொம்ப கம்மியா இருக்கையா என்றார். இல்லைங்க, போன மாசம் 10 ரூபா 8 ரூபா தான் எடுத்தங்க, இப்போ 2 ரூபா கூடி இருக்கு என்றார் அந்த பெரியவர். ஒரு மாசம் பேப்பருடைய பில் எவ்வளவு தெரியுமா என்றார் மணிவாசகம். அதற்கு அந்த பெரியவரோ, நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் என்றார். 230 ரூபா, சில சமயம் 250 ரூபா கூட வருது. ஆனா ஒரு மாசம் பழைய பேப்பரை வித்தா 10 ரூபா தான் கிடைக்குது என்றார் அவர். வேஸ்ட் பேப்பர் தானுங்க, இதை கொண்டு போய் கடையில போட்டா எங்களுக்கு கிலோவுக்கு 1 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான் என்றார் அந்த பெரியவர். சரி சரி, உள்ளே வா. வீடே ஒரே நியூஸ் பேப்பரா அடைஞ்சு கிடக்குதுன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கா, கத்திக்கிட்டே இருந்தா, அதான் வர சொல்லியிருக்கா போல. எடையெல்லாம் ஒழுங்கா போடுவேல்ல, கரெக்டா இருக்கும் ஐயா என்றார் அந்த பெரியவர். அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய, லட்சுமி, பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க, சீக்கிரமா வா என்றார். நான் கொஞ்சம் அடுப்படியில வேலையா இருக்கேன், நீங்களே எடுத்து போடக்கூடாதா என்றார். அப்போ திருப்பி அனுப்பிச்சிடவா என்றார் மணிவாசகம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் என்று அவருடைய மனைவியான லட்சுமி வந்து முணுமுணுத்தபடியே கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் காம்பவுண்டில் கிடந்த பேப்பர்களை எல்லாம் அள்ளி வராந்தாவில் போட்டார். சிதறி கிடந்த அந்த பேப்பர்கள் எல்லாம் அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர். அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட சுலபமா இருந்திருக்கும் ஐயா என்றார் அந்த பெரியவர். ஏன் நீ கயிறு கொண்டு வரமாட்டியா என்றார் இவர். இருக்கியா, வண்டியில இருக்கு, போய் கொண்டு வரணும் என்றார். போய் கொண்டு வா என்றார் மணிவாசகம். அந்த பெரியவர் எழுந்தார். ரொம்ப தாகமா இருக்கியா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்றார். கேட் ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு, அதுல பிடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறை கொண்டு வா என்றார் இவர். பெரியவரும் எழுந்து போய் அந்த குழாயை திறந்தார். வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்த அந்த நீரை கொஞ்சம் கீழே விட்டுவிட்டு முகத்தை கழுவி பின்னர் 2 கைகளால் பிடித்து நீரை அருந்தினார். முகத்தை தோளில் போட்டிருந்த அழுக்கு துண்டாலேயே துடைத்து கொண்டு வெளியே நின்றிருந்த அந்த 3 சக்கர டிரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார். கயிறை எடுத்துவான்னு சொன்னா வண்டியையே கொண்டு வந்துட்டியா என்றார் மணிவாசகம் கேட்க. பேப்பர் நிறைய இருக்கியா, அதான் எடை போட்டதுமே வண்டியில எடுத்துட்டு போக சௌகரியமா இருக்கும்னு கொண்டு வந்தேன் என்றார். சரி பெரியவரே, உங்க பேரு என்ன என்றார். என் பேரு முத்தியா. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? அது ஆகி போச்சியா, ஒரு 30 வருஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது வியாபாரத்தை பொறுத்துங்கய்யா. வீடுகள்லே வேணான்னு எவ்வளவு தூக்கி போடுறாங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்கள் என்றார். பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை 2-3 அடுக்குகளாக அடுக்கி கட்டினார். அப்புறம் எடை போட ஆரம்பித்தார். 2 கிலோ எடைக்கல் ஒன்றும் 1 கிலோ எடைக்கல் ஒன்றும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார். தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த முள் பேப்பர் இருந்த பக்கமோ தாழ்ந்தது. கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தினார். இதற்குள் வார இதழ், சில நாவல் புத்தகங்களையும் அவருடைய மகன் படித்து முடித்த கல்லூரி பாட புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லட்சுமி. பேப்பர் வரைக்கும் 5 கிலோ எடை இருக்கியா? 5×3 15 கிலோ. புக் எல்லாமே 8 கிலோ இருக்கியா? மொத்தம் 23 கிலோ. அதாவது பேப்பர் வரைக்கும் 5 எடை இருக்கியா? ஒரு 3 கிலோ × 5 எடைனா 15 கிலோ இருக்கியா? புக் எல்லாமே 8 கிலோ இருக்கியா? மொத்தம் 23 கிலோ இருக்கியா என்றார். பேப்பருக்கு 150 ரூபாயும் புக் கிலோவுக்கு 12 ரூபா, அப்போ 90 ரூபா, மொத்தம் 240 ரூபா என்றார். ஐயா, ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா என்றார். உன் அழுகி போன தக்காளி யாருக்கு வேணும்? பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துட்டு கிளம்பு என்றார். ஐயா, 50 ரூபா கம்மியா இருக்கு, அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கங்க என்றார். அதானே பார்த்தேன், இப்படி எதையாவது சொல்லி அழுகுன தக்காளிய தலையில கட்ட பாக்குறியா? இல்ல சார், இன்னைக்கு காலையில மார்க்கெட்ல எடுத்த புது தக்காளி, நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க. 2.5 கிலோ 50 ரூபா. மார்க்கெட்ல தக்காளி இன்னைக்கு கிலோ 15 ரூபா தான். அது நேத்து ரேட்டுக்குயா, இன்னைக்கு கிலோ 20 ரூபா தான். உங்களுக்காக வேணும்னா 3 கிலோ போடுறேன் என்றார். யாருக்கு வேணும் உன் பிச்சை காசு? ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ, இல்லனா கிளம்பு.
நாங்க வேற ஆளுகிட்ட போட்டுக்கிறோம். இப்படி சொன்னதுமே அவர் கவலையுற்றார். காலையிலேயே இருந்து வெயில சுத்திட்டு வரையா, கடைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் வரை போகணும். அதுக்கு நான் என்ன பண்றது? 200 ரூபாய் இப்ப வாங்கிட்டு மிச்சம் 50 ரூபாய நாளைக்கு வரும்போது கொடுத்துறேன் என்றார். முழுசா அந்த 50 ரூபாய ஆட்டைய போட பாக்குறியா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேயா. இந்த ஏரியாவில தானே 30 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க துட்டு எனக்கு வேணாயா. ஏமாத்தி அந்த ஏமாத்தி துண்ணா உடம்புல ஒட்டாதியா. நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துறையா என்றார். அப்போ ஒண்ணு பண்ணு, 200 ரூபாய்க்கு எவ்வளவு பேப்பரோ அதை மட்டும் எடுத்துட்டு போ. நாளைக்கு வரும்போது மீதி பணத்தை கொடுத்துட்டு மிச்சத்தையும் எடுத்துட்டு போ என்று கராராக சொன்னார் மணிவாசகம். இனி பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னபடியே 200 ரூபாயை கொடுத்துவிட்டு 200 ரூபாய்க்கான பேப்பரை மட்டுமே எடுத்துக்கொண்டு 4 கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து. பாவங்க அந்த ஆளு, இப்படி அவரை விரட்டுறீங்களே. அந்த 50 ரூபாய அவர் ஏமாத்த மாட்டாரு. அப்படியே ஏமாத்தினாலும் நம்ம குறைஞ்சா போயிருவோம் என்றால் மனைவி. ஏன் பேச மாட்ட? ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்சது. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். யாருக்கிட்டையும் நான் ஏமாற தயாரா இல்ல. அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு என்றார். இந்த மாதிரி எத்தனை பேரை நான் எடை போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா என்றார். அந்த ஓட்டை தராசிலேயே எடை போட்டா எப்படியும் கிலோவுக்கு 100 கிராம் லாபம் கிடைக்கும். நம்ம கிட்டேயே 10 ரூபாய்க்கு எடுத்து 12 ரூபாய்க்கும் விற்பான். ஏமாந்தா எடையிலேயே இன்னும் கொள்ளையடிப்பான் என்றார். இப்படி ஒரு ரூபா 2 ரூபாய் லாபம் வரலனா அவர் சொல்லி செஞ்சு பிரயோஜனமே இல்லாம போயிருங்க. அவன் வயிற்று பொழப்புக்கு பார்க்க வேண்டாமா? சரி, அவனாலேயே நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஆக வேண்டிய வேலையை பாரு என்று தன்னுடைய மனைவியை அடக்கினார் மணிவாசகம். மறுநாள் மணிவாசகம் சொன்னபடியே முத்து வரவில்லை. பொழுது சாய்ந்து விட்டது. பாத்தியா, நான் சொன்னேன்ல அவன் வரமாட்டான் என்று அவர் சொன்னார். மறுபடியும் இன்னைக்கு வேற லைன்ல போயிருப்பாரு, நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் என்றால் மனைவி. உன் நினைப்ப காயப்போடு. நமக்கு 4 கிலோ பேப்பர் மிச்சமாச்சு. இல்லன்னா 50 ரூபாய் நஷ்டமாயிருக்கும். லட்சுமி தலையிலே அடித்து கொண்டு உள்ளே சென்றார். மறுநாள் அதிகாலை வேளையிலேயே கேட் கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார். முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகி விட்டதே என்று வருத்தமுடன், என்னையா 50 ரூபாய் கொண்டு வந்துட்டியா என்றார். இல்லைங்கய்யா, நான் வந்து என்று அந்த பெரியவர் இழுக்க, நான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு 50 ரூபாய் இல்லாம பேப்பர் போட முடியாது என்றார். சரிங்க ஐயா, நான் 50 ரூபாய் கொடுத்துட்டே பேப்பர் எடுத்துக்கிறேன். ஆனா என்று அந்த பெரியவர் இழுக்க, என்னையா ஆனா என்று மணிவாசகம் கேட்க, முந்தின நாள் நீங்க போட்ட புக்ஸ்களை எடுத்துக்கிட்டு போனேன். அதுல சில பாட புத்தகங்களும் இருந்துச்சு. அத கடையில போறதை விட பழைய புத்தக கடையில கொடுத்தா கொஞ்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கும்னு தனியா எடுத்து வச்சேன். பேப்பரை மட்டும் கடையில போட்டுட்டு வீட்டுக்கு போய் புக்ஸ்களை எல்லாம் புரட்டினேன். அப்போ அதுல இந்த காசு இருந்துச்சியா என்று 2 500 ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் முத்து. மணிவாசகம் அதிர்ந்து போனார். 50 ரூபாயை நம்பாத நான் இங்கே 1000 ரூபாயை, அதுவும் எப்போதோ வைத்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே? மிகவும் தாழ்ந்து போய்விட்டேனே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. மனம் தெளிந்த அவர், பெரியவரே, புத்தகத்தை எடைக்கு போட்டப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம். அதுல பணம் இருந்தாலும் சரி, அது உங்களுடையதுதான், நீங்களே வச்சுக்கங்க என்றார். நீங்க பெரிய மனசோட இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காம இவ்வளவு பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாத்திடும். அதே மாதிரி தினமும் கிடைக்காதான்னு ஏங்க வைக்கும். அப்புறம் என் நேர்மையே கொண்டுடும். வேணாங்கய்யா, இத நீங்களே வச்சுக்கங்க என்று மணிவாசகம் கையில் அந்த ரூபாயை திணித்துவிட்டு கிளம்பினார் முத்து. பெரியவரே, ஒரு நிமிஷம், நேத்து எடை போட்டு வச்சிருந்த புத்தகத்தையாவது எடுத்துட்டு போங்க என்றார். 50 ரூபாய் எப்ப கிடைச்சதோ அப்ப கண்டிப்பா வந்து எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த முத்துவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முத்துடைய நேர்மையை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.